வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு மை சேனல் பிரியா லைஃப் ஸ்டைல். ஸோ இன்றைக்கி வெள்ளிக்கிழமை, டேட் வந்து பார்த்திங்கன்னா ஆகஸ்ட் 2. ஸோ இன்றைக்கி வந்து இப்போ பாப்பா தூங்கிட்டுருக்கா. ஸோ லன்ச் எல்லாமே முடிஞ்சிச்சு. இப்போ ஹஸ்பண்ட் மட்டும் தான் நான் சாப்பிடணும். அண்ட் இன்றைக்கி வந்து இன்றைக்கி டின்னருக்காக சப்பாத்தி, அதுக்கப்புறம் வந்து பன்னீர் கிரேவி பண்ணலான்னு இருக்கேன். ஸோ வாங்க பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பன்னீரை வந்து நான் வந்து 400 கிராம்ஸ் எடுத்திருக்கேன். பன்னீர் 2 பேக்கெட், 200 கிராம்ஸ் 2 பேக்கெட் எடுத்திருக்கேன். ஸோ அதை ஃபஸ்ட்டு வந்து நான் வந்து ஃப்ரை பண்ணிக்குவேன். பிரியாணியாக இருக்கட்டும், இல்லை கிரேவியாக இருக்கட்டும், எல்லாத்துக்குமே நான் ஃப்ரை பண்ணி போடுவேன். சில பேர் அப்படியே போடுவாங்க. எனக்கு அப்படியே போட்டால் எனக்கு வந்து அவ்வளோவா பிடிக்காது. அண்ட் அதனால் அந்த மாதிரி ஃப்ரை பண்ணி போடுவேன். நீங்கள் பட்டர், கீ, ஆயில் எதுலனாலும் ஃப்ரை பண்ணிக்கலாம். நான் வந்து ஆயிலில் தான் ஃப்ரை பண்ணேன். அண்ட் இன்னொன்று என்னென்னா, எத்தனை பேருக்கு நான்வெஜ்ஜுக்கு அப்புறம் வெஜிடேரியன்னா பன்னீர் ரொம்ப பிடிக்கும்னு சொல்லுங்கள். எனக்கு வந்து மஷ்ரூமை விட பன்னீர் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஃபஸ்ட் டைம் நான் பன்னீர் ட்ரை பண்ணும்போது அந்தளவுக்கு எனக்கு பிடிக்குமான்னு தெரியல. அந்தளவுக்கு டேஸ்ட்டு பிடிக்கல. போக போக நல்லாவே பிடிச்சிருந்து. கொஞ்சம் பன்னீர் எடுத்து வச்சுருந்தேன். பாப்பாவுக்காக நம்ம வந்து ஃப்ரை மாதிரி பண்ணி கொடுக்கலாம் வேண்டுச்சா அப்படி சொல்லிட்டு. ஸோ அதுக்காக கொஞ்சம் பெப்பர், அப்புறம் மஞ்சத்தூள் ஆட் பண்ணேன். அண்ட் அதுக்கப்புறம் சால்ட் ஆட் பண்ணேன். எனக்கு நம்ம ஃப்ரை பண்ணி அவன் சாப்பிட்டாலும் இல்லையோ, நான் நல்லா சாப்பிட்டேன்னு தான் சொல்லணும். அப்புறம் கொஞ்சம் ஜீரகத்தூள் ஆட் பண்ணேன். சின்ன வயசுலலாம் அம்மா வந்து பன்னீர் பண்ணும்போதெல்லாம் நான் சாப்பிட்டதே கிடையாது. திடீர்னு ஒரு ஹோட்டல் போகும்போது பன்னீர் சாப்பிட்டேன், பன்னீர் ஃப்ரை. அதுலேருந்து எனக்கு பன்னீர் மேலே ஒரு கிரேசி வந்துடுச்சு. அதாவது வெஜிடேரியன் ஹோட்டல்னாலே பன்னீர் தான் நான் ஆர்டர் பண்ணுவேன். என் ஹஸ்பண்டே எப்போ பாரு நீ தான் ஆர்டர் பண்ணுவியா, புதுசாக ட்ரை பண்ணுன்னு சொல்லுவாங்க. உங்கள் வீட்லேயும் இந்த மாதிரி தான் இருக்கான்னு நீங்கள் சொல்லுங்கள். ஸோ இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டேன். அவ்வளோதான், கொஞ்சம் நேரம் ஊறட்டும். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா, இங்கே நம்ம வச்சுருந்த பன்னீருமே நல்லா இதாகிடுச்சு. ஸோ இதை திருப்பி போட்டால் நல்லாயிருக்கும். இது வந்து அப்படியே சாப்பிடவே ரொம்ப சூப்பராக இருக்கும். எனக்கு அதை அப்படியே சாப்பிட்றதுக்கே ரொம்பவே பிடிக்கும். அண்ட் ரொம்பவே நல்லாயிருக்கும். நான் இதில் வந்து பார்த்திங்கன்னா, அங்கே மின்ட் ஜூஸ் ஆட் பண்ணியிருக்கேன். ப்ளஸ் ஒரு ஹேண்ட்பேக் வந்து வாங்கியிருந்தேன். அதோட ப்ராண்டை பற்றியும் நான் இந்த வீடியோ எண்டில் ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ அவ்வளோதான். இப்போ ஃப்ரை பண்ணும்போது பார்த்திங்கன்னா தெரியும் எவ்வளோ ப்ரௌனிஷ் ஆகிடுச்சு பார்த்திங்களா, அதான். அண்ட் இப்போ வந்து இங்கே ஜூஸ் பார்க்கலாம். ஸோ என்கிட்ட கொஞ்சோண்டு புதினா இருந்து ஒரு 2 கைப்பொடி அளவுக்கு. ஸோ அதை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அது கூட 2 லெமனை வந்து நல்லா புழிஞ்சிக்கிறேன். ஸோ நீங்கள் லெமன் எதுனாலும் யூஸ் பண்ணலாம். சில பேர் ஆரஞ்சு தான் கூட யூஸ் பண்ணுறாங்க. பட் நான் லெமன் இருந்ததால் இருக்கிற லெமனை வந்து ஆட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆட் பண்ணிட்டேன். கிட்டத்தட்ட 3 லெமன் ஆட் பண்ணேன். ஓகேவா? ஸோ 3 லெமனை வந்து ஆட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இருக்கிற மீதி புதினாவையும் ஆட் பண்ணிட்டேன். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இஞ்சி கொஞ்சம் போட்டேன். அண்டு இஞ்சி வந்து போடும்போது அந்த டேஸ்ட்டை வந்து என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும். அதுக்கப்புறம் சால்ட்டு, அதுக்கப்புறம் நாட்டு சக்கரை ஆட் பண்ணேன். நீங்கள் அதுக்கப்புறம் சுகர் ஆட் பண்ணியிருந்தீங்கன்னா நல்லாயிருக்கும். பட் நாங்கள் வந்து அதிகமாக சுகர் என் ஹஸ்பண்ட் சாப்பிட மாட்டார். அதனால் நாட்டு சக்கரை. பட் நாட்டு சக்கரையும் சுகரும் ஒன்றுன்னு தான் எனக்கு இப்போ ரீசெண்டாக தான் தெரிஞ்சிச்சு. ஏன்னா ஹனி எதுலனாலும் இங்கே ஸ்வீட்னஸ் இருக்குன்னு தான் சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா சில்லான தண்ணி, நல்லா சில்லுன்னு வாட்டர் எடுத்துக்கோங்க. நீங்கள் இதில் அது கூட நீங்கள் வந்து சோடா கூட ஆட் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி வடிகட்டிட்டா நம்மளோட மின்ட் ஜூஸ் ரெடி. மின்ட் லெமன் ஜூஸ்ன்னு சொல்லலாம். இப்போ நம்மளோடதை ஃப்ரை பண்ணி முடிச்சிட்டோம். இப்போ பாப்பாவுக்கு பண்ணோம்ல அந்த மிக்ஸ், அதையும் நம்ம வந்து நல்லா ஃப்ரை பண்ணிடலாம். அண்ட் பாப்பா வந்து எப்படிலாம் சாப்பிடுவான்னு கேட்டிருந்தீங்க. அதோட வீடியோ வந்து நான் ஏற்கனவே ஷேர் பண்ணிட்டேன். அதையும் நான் டிஸ்டர்ப் கீழே கொடுக்குறேன், நீங்கள் வேணால் செக் பண்ணி பாருங்கள். அண்ட் அதுக்கப்புறம் வந்து இப்போ வந்து என்னோடய சேனலுக்கு நீங்கள் நல்லாவே சப்போர்ட் பண்ணுறீங்க. டெய்லி ஒரு சப்ஸ்கிரைபர் ஏறிக்கிட்டே இருக்காங்க. என் ஹஸ்பண்ட் எப்படி இருக்குன்னு சொல்லுவாங்க. எப்படி இருக்கு? தண்ணி கலக்கல, தண்ணி கலக்குனேன். தண்ணி சில்லு வாட்டர் கூட, சுகர் இல்லை, இனிப்பு தரல, சால்ட்டு தெரியுதுல்ல. ஓகே, சுகர் நாட்டு சக்கரை போட்டேன். ஒயிட் சுகர் போட்டிருந்தா அங்கே இனிப்பு தெரிஞ்சிருக்கும். நான் நாட்டு சக்கரை தான் போட்டேன். இஞ்சி எல்லாம் போட்டேன். தேங்க்யூ. புதினா நிறையா போட்டேன்.
ஸோ இந்த டைமில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஃப்ரையும் ரெடி ஆகிடுச்சி. அதை ரெடியாகி அதை டேஸ்ட் பார்த்தது நான் தான். என் பொண்ணுக்கு வருவேன் ஃபஸ்ட்டு நான் அதை டேஸ்ட்டு பார்த்தேன். இப்போ வந்து நம்ம பன்னீர் கிரேவி ஸ்டார்ட் பண்ணிடலாம். எப்போவுமே பாப்பா தூங்குகிற டைமில் நானும் படுக்கலான்னு நினப்பேன். பட் அப்போ ஏதாவது வேலை இருந்தால் அதை முடிச்சிடலாம் அந்த மாதிரி தான் தோணும். எத்தனை அம்மாவுக்கு இந்த மாதிரி தோணுதுன்னு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஹஸ்பண்ட் சொன்ன ஜூஸ் வந்து உண்மையிலேயே டேஸ்ட்டு நல்லா இருந்து. ஏன்னா எப்போவுமே எனக்கு என் ஹஸ்பண்ட் வந்து கரெக்டான இது தான் கொடுப்பாங்க, ரிவ்யூ தான். ஸோ நீங்கள் கண்டிப்பாக இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள். ஒயிட் சுகர் ஆட் பண்ணால் இன்னும் ஸ்வீட்டாக இருக்கும். அதுக்கப்புறம் இப்போ வாங்க நம்ம பன்னீர் கிரேவிக்கு வரலாம். ஸோ எண்ணெய் ஆட் பண்ணிவிட்டு பட்டை, கிராம்பு, ஏலக்காய், அதுக்கப்புறம் சோம்பு எல்லாமே நீங்கள் போட்டுக்கோங்க. அது கூட நான் வந்து பார்த்திங்கன்னா வெங்காயம் நல்லா குட்டியாக வெட்டியிருந்தேன். ஸோ அந்த வெங்காயம் ஆட் பண்ணேன். நிறையா பேர் கேட்டிங்க, சிஸ்டர் நீங்கள் இப்போ வெயிட் லாஸ் பண்ணியிருக்கீங்கன்னு. நான் கிட்டத்தட்ட 3 to 4 kg கம்மியானு. ஸோ அதெல்லாமே நான் ஃப்யூச்சரில் நல்லா வெயிட் லாஸ் ஆகும்போது கண்டிப்பாக உங்கள் கூட ஷேர் பண்ணுறேன். அண்ட் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஆயில், வெங்காயத்தை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. சரி நீங்கள் வந்து உங்களுக்கு ஏற்ற மாதிரி பண்ணுங்கள். நான் கிட்டத்தட்ட 2 வெங்காயம் கணக்கு 2 கைப்பிடி போட்டேன். ஓகேவா? ஆனால் நான் வெங்காயம்லாம் நல்லா இது பண்ணியே வச்சுருவேன். அது என்ன சொல்கிறாங்க, மிக்ஸ் பண்ணி நல்லா கட் பண்ணி வச்சுக்குவேன். தாளிப்புக்கெலாம் தேவைப்படும்னு அதனால தான் சொல்கிறேன். அதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டையும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டுமே நான் இப்போ வீட்டில் தான் அடைக்கிறேன். ஸோ அதோட ரெசிபி வேணும்னா கூட கீழே கமெண்ட்டில் கேளுங்க, சொல்கிறேன். அதுக்கப்புறம் இதில் வந்து தக்காளி, அப்புறம் வந்து பச்சை காஞ்ச அதாவது காஷ்மீர் மிளகாத்தூள், வத்தல் தூள், அதுக்கப்புறம் மல்லித்தூள் எல்லாமே நான் போட்டு அரைச்சி வச்சுருக்கேன். ஒரு 2 தக்காளி கிட்ட. ஸோ நானே இப்போ ஜூஸ் குடித்தேன். ஸோ எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்து. அண்ட் அதுக்கப்புறம் இப்போ நம்ம பன்னீர் கிரேவிக்கு ஆனியன் அப்ளை போட்டோம். அது நல்லாவே ப்ரௌன் ஆகிடுச்சி. ஸோ அதுக்கப்புறம் அது கூட நம்ம கொஞ்சம் மசாலாஸ் ஆட் பண்ணோம். கரம் மசாலா, அப்புறம் மல்லித்தூள் ஆட் பண்ணேன். அதுக்கப்புறம் வந்து மஞ்சள்தூள் கொஞ்சம் ஆட் பண்ணேன். அண்ட் நம்ம வந்து ஏற்கனவே காஷ்மீர் மிளகாத்தூளும் வத்தல் தூளும் வந்து தக்காளி கூட அரைச்சிட்டோம். ஸோ அதனால் நம்மளுக்கு வந்து அது தேவைப்படாது. அண்ட் நான் அது கூட கொஞ்சம் முந்திரியும் ஆட் பண்ணேன் அரைக்கிறதுல. அண்ட் அது போக நான் கொஞ்சம் முந்திரியை வந்து தண்ணியில் போட்டு ஹாட் வாட்டரில் ஊற வச்சுருக்கேன். அது வந்து என்ன லாஸ்ட்டில் சொல்கிறேன். இப்போ மசாலாஸ்லாம் நம்ம ஆட் பண்ணிட்டோம்ல. ஸோ நான் கொஞ்சம் ஜீரகத்தூள், கரம் மசாலா, மல்லித்தூள் இது 3ம் ஆட் பண்ணேன். ஏன்னா நான் மற்ற மசாலாஸ் எல்லாமே நான் அரைச்சதால் இதை மட்டும் தான் ஆட் பண்ணேன். ஓகே. ஸோ இப்போ அதெல்லாம் போட்டு நம்ம வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ வந்து நம்ம அரைச்சி வச்சுருக்கோம்ல, அங்கே தக்காளி, கரம், வத்தல் தூள்லாம் போட்டு அதை வந்து இப்போ நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இதுவும் ஒரு மெத்தட் ஆஃப் பன்னீர் கிரேவி. அப்புறம் வந்து கடாய் பன்னீர் இருக்குது, அப்புறம் கேப்சிகம் போட்டு பண்ணுறது இருக்குது, அதுக்கப்புறம் பன்னீர் புஜ்ஜி இருக்குது. ஸோ அந்த மாதிரி பன்னீர்லேயே நிறையா வெரைட்டி ஆஃப் கிரேவிஸ் இருக்குது. சப்பாத்திக்கு ரொம்பவே நல்லாயிருக்குன்னு தான் சொல்லணும். அண்ட் சப்பாத்தி வந்து நான் ரெடிமேட் சப்பாத்தி தான் வாங்கினேன். பிகாஸ் எனக்கு இந்த டைமில் உருட்டி போடுறதுக்கு கிடையாது. பிகாஸ் நமக்கு சர்வெண்ட்டும் கிடையாது. ஸோ அதான் நம்ம தான் எல்லாம் பார்க்குறதால இந்த மாதிரி நான் பார்த்துட்ருக்கேன். ஸோ இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. அண்ட் ஸ்டாண்டு வந்து கேட்டிருந்தீங்க, நீங்கள் இப்போ ஸ்டாண்டில் வீடியோலாம் எடுக்க மாட்டிங்களான்னு. ஸோ நான் இப்போ வந்து பார்த்திங்கன்னா முதல்ல நான் 2 மொபைல் வச்சுருந்தேன். இப்போவும் 2 மொபைல் இருக்குது. பட் இப்போ உங்கள் Vivo 30 தான் நான் வந்து வீடியோ எடுக்கேன். அது ரொம்ப கிளியராக இருக்குதுன்னு நிறைய பேர் சொன்னாங்க. அதுக்கு ரொம்ப நன்றி. அதனால தான் நான் இப்போது Vivoவில் தான் எடுக்கிறேன். என்னோடய நார்மலாக நான் யூஸ் பண்ணுற மொபைல், அதாவது ரெகுலர் யூஸ் பண்ணுற மொபைல், ஃபோன் வர்ற மொபைலில் தான் எடுப்பேன். சைலண்டில் போட்டுட்டு எடுப்பேன். தக்காளி ராவாக போட்டதால் அதை வந்து நல்லா கொதிக்க விட்டுடலாம். நல்லா கொதிச்சதுக்கப்புறம் இந்த மாதிரி தான் இருக்கும். இதில் இப்போ நம்ம வந்து பன்னீர் ஆட் பண்ணிக்கலாம்.
நம்ம வந்து ஏற்கனவே அரைச்சி போட்டிருக்கோம், ப்ளஸ் முந்திரி பருப்பு போட்டிருக்கோம். அதனால் நல்லா திக்காகும். ஸோ நீங்கள் உங்களுக்கு ஏற்ற அளவுக்கு நீங்கள் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், நம்ம வந்து ஏற்கனவே பன்னீரை நல்லா ஃப்ரை பண்ணிட்டோம். ஸோ இன்னும் ஒரு 5 மினிட்ஸ் கிட்ட நீங்கள் ஃப்ரை பண்ணிங்கன்னா போதுமானதாக இருக்கும். அண்டு இப்போ என்ன பண்ணேன்னா, நான் முந்திரி வந்து ஊற வச்சுருந்ததுனால அதையும் நான் அரைச்சேன். நீங்கள் பாருங்கள் எவ்வளோ திக்காகிடுச்சின்னு. ஸோ ரொம்ப ரிச்சாக இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் வந்து இங்கே ஃப்ரெஷ் க்ரீம் அதெல்லாம் கூட அவாய்ட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி நீங்கள் முந்திரி பருப்பு அரைச்சி போட்டுடலாம். அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்துச்சு. ரொம்ப ரிச்சாக ஹோட்டலில் சாப்பிட்ட மாதிரி இருந்துச்சு. அண்ட் எப்போவுமே நீங்கள் பன்னீர் கிரேவி பண்ணிங்கன்னா ப்ரிஃபரன்ஸ் சப்பாத்தி, ரொட்டி அந்த மாதிரி வைங்க. ரொம்ப நார்த் சைடில் சாப்பிட்ற மாதிரி இருக்கும். ஃபைனலாக கஸ்தூரி மேத்தி அது வந்து கண்டிப்பாக பன்னீர் கிரேவிக்கு வந்து ஒரு ஃப்ளேவர் கொடுக்கும். அண்ட் ரொம்ப லுக்காக இருக்கும்னு தான் சொல்லணும். அண்ட் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், ஃபைனலாக ரொம்ப நல்லாவே ரெடி ஆகிடுச்சு. அண்டு நம்ம வந்து ரெடி பண்ணிட்டோம். சரி நம்ம ரெடி ஆகிடுச்சே, கொஞ்ச நேரம் போய் படுக்கலாம், அப்பாடா டின்னர் வேலைலாம் முடிஞ்சிடுச்சேன்னு நினச்சேன். கரெக்டாக என்னோடய பாப்புக்குட்டி எழுந்திரிச்சிட்டேன் தான் நான் சொல்லணும். ஸோ அந்த மாதிரி தான் இருக்கும். இந்த கன்சிஸ்டன்சி வந்து கரெக்டாக இருந்துச்சு. சில பேர் ஜீரா ரைஸ்க்கு கூட அவங்க வந்து இதை ஊற்றி சாப்பிடுவாங்கன்னு தான் நான் நினைக்கிறேன். கூட யார் இருக்கா? சஸ்திகா தூங்கி எழுந்திரிச்சிட்டு வந்துட்டாங்க. என்னம்மா? ஓகே, சஸ்திகாவுக்கு செஞ்சது நம்ம காமிக்க. சாப்பிடு. நல்லாக்கா? உனக்கு பிடிச்சிருக்கா? உண்மையில காரமாக இருக்கா? அப்படியா? சாப்பிடு. பிடிச்சிருக்குல்ல? சாப்பிடு. ஸோ ஃப்ரெண்ட்ஸ் அப்புறம் கொஞ்ச நேரம் பாப்பா கூட இருந்தேன். அப்புறம் நம்ம பண்ண ஃப்ரை இருக்குல்ல, பன்னீர் ஃப்ரை, அதை உட்கார வச்சு நிறைய பேர் இங்கே சேர் டீட்டெயில் கேட்டுருந்தீங்க. அதை பற்றி கண்டிப்பாக அப்கமிங் வீடியோவில் கண்டிப்பாக ஷேர் பண்ணுறேன். ஸோ அவங்க மேடம் வந்து சாப்பிட்டுட்டு இருந்தாங்க, டிவி பார்த்து என்ஜாய் பண்ணி சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் நானும் பாப்பாவும் என்ன பண்ணோன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ நானும் பாப்பா வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் நேரம் பின்னாடி உட்காந்துருப்போம், திண்ணையில் உட்காந்துருப்போம். அப்படிங்க காக்கா அப்புறம் பூனைக்குட்டி எல்லாம் வரும். ஸோ அதெல்லாம் கொஞ்சம் காமிச்சிட்டே இருப்போம். ஏன்னா 24 பார் வீட்லேயே உட்காந்துருந்தா போர் அடிக்கும்ல. அதனால் அப்படி அங்கே எங்கேன்னு பார்த்துட்டே இருக்கிறது. அண்ட் மேரங்க கல் மண் எல்லாமே எடுத்து இது பண்ணிகிட்ருப்பாங்க. அதுக்கப்புறம் ஆஷா குக்கிங், அதுலேருந்து குக்கீஸ்லாம் வந்துருந்து. ஸோ இது எல்லாமே ஹெல்த்தியான குக்கீஸ், கருப்பு கவுனி குக்கீஸ், வீட்டு குக்கீஸ், அப்புறம் காஜு அண்ட் ஏலக்காய் குக்கீஸ் எல்லாமே ரொம்பவே நல்லாயிருக்கும். என் பாப்பாவுக்கும் பிடிக்கும், எனக்கும் பிடிக்கும். ஒன்று சாப்பிட்டா போதும், வயிறு முட்டை ஃபுல்லாயிரும். ரொம்ப ஃபுல்லாக ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும். ஸோ இவங்க இதை பற்றி அப்கமிங்கில் ஷேர் பண்ணுறேன். டின்னருக்கு அழகாக 3 சப்பாத்தி வித் பன்னீர் கிரேவி நல்லா என்ஜாய் பண்ணி சாப்பிட்டாச்சு. இப்போ வந்து பேக் பற்றி பார்க்கலாம். இந்த பேக் வந்து பார்த்திங்கன்னா லைம் டோனர் அப்படின்னு ஒரு இன்ஸ்டா பேஜில் இருந்தால் வாங்கியிருந்தேன். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு பேக் ப்ளஸ் ஒரு பவுச் மாதிரி வரும். ஸோ அந்த பேக்கில் வந்து 2 ஜிப்ஸ் இருக்குது. ரொம்ப குட்டியாக இருக்கும், பட் நல்லா ஸ்டோர் பண்ணலாம். அந்த ஃபஸ்ட்டில் பேக் ஜிப்பில் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து டைப்பர், அப்புறம் வந்து பவுச் வைப்ஸ் வச்சுருந்தேன். அதுக்கப்புறம் இன்னொரு இதில் வாட்டர் பாட்டில் எல்லாம் வச்சுருந்தேன். அப்புறம் வந்து கேஸ்லாம் வச்சுருந்தேன். அண்டு அதுக்கப்புறம் 2 பவுச் இருக்கும், அதில் வந்து கவர்ஸ் எல்லாமே வச்சுருந்தேன். ரொம்ப குட்டியாக இருந்து நல்லா யூனிக்காகவும் இருந்துச்சு. இவங்ககிட்ட நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்குது. நான் ஏற்கனவே நிறைய வந்து இன்ஸ்டாவில் ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ இன்ஸ்டாவில் நீங்கள் என்ன ஃபாலோ பண்ணிங்கன்னா இந்த அப்டேட்ஸ் எல்லாமே தெரியும். ஸோ இவ்வளோ தான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்தால் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். என்னை இன்ஸ்டாலையும் ஃபாலோ பண்ணுங்கள். மறுபடியும் இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம்.